நான் என்ன சொல்றேன்னாக்கா இனிமே வந்து இன்டர்நேஷனல் மேட்சே வச்சுக்கூடாது. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துலாம் வச்சுக்கூடாது. ம். இந்தியா வர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இது வந்து நியூ டிஸ்கவரின்னு சொல்லலாம் இந்தியா. ஐ மீன் கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் கம்பீர் இவங்க தான் காரணம் அதுக்கு. எப்படின்னா முதல்லயே வந்து துபாய் பிச்சை ரீட் பண்ணியிருக்காங்க. ம். எல்லா இந்தியா மேட்சும் துபாயிலும் தெரிஞ்ச உடனே துபாய் பிச்சை வந்து இவங்க பார்த்து மற்ற மேட்ச்லாம் பார்த்து இவங்க அந்த ஏற்கனவே துபாயில் நடந்த ஐஎல்சி அந்த டோர்னமெண்ட்லாம் பார்த்துட்டு விக்கெட் இப்படி தான் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு ஐ வாண்ட் 4 ஸ்பின்னர்ஸ் அப்படின்ட்டு ம். செலக்டர்கிட்ட சொல்லி இந்த 4 ஸ்பின்னர் வாங்கியிருக்காங்க. ம். அதுக்கப்புறமா வந்து கம்பீர் வந்து வருண் சக்கரவர்த்தி வேற சேர்த்திருக்காரு. எஸ். ஸோ மொத்தம் 5 ஸ்பின்னர் 15ல. ம். ஓகே, ஒரு பேட்ச் ஒன்று ட்ராப் பண்ணிட்டு 5 ஸ்பின்னர். அதனால டெஃபினட்டா அது நல்ல வெரி குட் ஸ்ட்ராட்டஜி, நல்ல பிளானிங். ம். அண்ட் இந்த விக்கெட்டை பார்த்து ஸ்பின்னர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்பின்னர் அதுவும் ஒயிட் பால் விளையாடுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ம். அண்ட் அது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க பியூட்டிஃபுல்லா. அண்ட் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த விக்கெட்ல போட்ட உடனே அடிக்க முடியாம திணறினாங்க. Yeah. எல்லா 4 ஸ்பின்னரும் அழகா போட்டாங்க. ஒருத்தர் கூட மட்டமா போடல. ம். ஒன்லி இந்த நியூ பால் பவுலர்ஸ் தான் கொஞ்சம் சரியா போடல இன்னைக்கு. எஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷமி வந்து சரியாவே போடல இன்னைக்கு. ம். அதில் தான் கொஞ்சம் வருத்தம். மற்றபடி வந்து ஸ்பின்னர்ஸ் தான் இந்தியாவை கை கொடுத்தது. ம். அண்ட் சல்யூட் பண்ணணும் கம்பீருக்கும் ரோஹித்துக்கும் ஃபார் இன்க்ளூடிங் வருண் சக்கரவர்த்தி